ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு தக்காளி ரசம் நம்ம எப்படி ஈஸியாக சூப்பராக வைக்கலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த ரசத்தை வச்சு நம்ம சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி வைக்கலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். அந்த தக்காளியை தண்ணியில் ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கலாம், அந்த மேலே உள்ள தொலி வெளியே வர்றது வரைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். தாளித்ததுக்காக காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவில் நம்ம ஒரு எலுமிச்சங்காய் அளவில் நம்ம கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம். புளி எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பெப்பரு, அந்த பெப்பரையும் போட்டு அதுக்கப்புறமா ஜீரகத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லியை போட்டு நம்ம அதை பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அது பொடிச்சதுக்கப்புறமா இப்போ வெள்ளை கூடையும் அந்த நம்ம பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பச்சை மிளகாயும் போட்டு நம்ம அதே மாதிரி நம்ம ஒரு அடி அடித்து மிக்சியில் அடித்து நம்ம எடுத்து கொண்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த தக்காளியை மேலே உள்ள தொலி வெடித்து வெளியே வந்துருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறமா அதில் இருக்க ஆறுனதுக்கப்புறமா சூடாறுனதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்க தொலியை நம்ம உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம அந்த தக்காளியை வேக வச்சோம் பாருங்கள் தண்ணி, அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம பொடிச்சு எடுத்து இது பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் காஞ்ச மிளகாய், அந்த மிளகாயை ஒரு 6 ஆள் நம்ம 2 பாதியாக நம்ம கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அந்த மிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை கூட பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள், அதை போட்டு இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பொடிச்சு வச்சிருக்கிற அந்த பெப்பர், ஜீரகம், கொத்தமல்லி அதை போட்டு இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க. அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த தக்காளி அதை நம்ம அதில் விட்டுக்கலாம். விட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க. இலக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவு புளி நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த புளி நமக்கு தேவையான அளவு நம்ம விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூனு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதையும் இலக்கி கொடுத்துக்கோங்க. இலக்கி கொடுத்துட்டு இப்போ நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியை நம்ம இதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ பாருங்கள், நமக்கு லாஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இந்த கொஞ்சம் கொதி வர கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா மல்லி இலை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அது மேலே பபிள்ஸ் வரும் பாருங்கள், அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி கலக்கி கொடுத்து நம்ம இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு தக்காளி ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.